தியரம் 1.3 √2 இஸ் irrational நம்ம பார்த்துட்டோம். அது பெரிய வீடியோவில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அதில் என்னோட போஸ்ட்டும் போட்டிருக்கேன், என்னோட ரிட்டன் பேப்பரும் அமைச்சிருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் 5 ப்ரூவ் தட் √3 இஸ் irrational. ரொம்ப ஷார்ட்டாக, நான் தியரியே போட மாட்டேன், ரொம்ப ஷார்ட்டாக பாருங்கள் உங்களுக்கு புரியறதுக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் தியரி ஆட் பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நான் சொல்லிடுறேன் டேரெக்டாக. லெட் அஸ் அஸ்யூம் டு த கான்ட்ரரி நம்ம என்ன பண்ணுறோம், √3 வந்து ரேஷனல் காமிக்க போகிறோம். ரேஷனலாக என்னது, p/q ஃபார்மில் இருக்கும். இந்த இடம் பார்த்ததுனால டிவைட் பண்ணிக்கிறேன். √3 வந்து ரேஷனல், அப்போ p/q ஃபார்மா, அப்போ √3 இஸ் ஈக்குவல் டு a/bன்னு எழுதிக்கலாமா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏவும் பிவும் என்னது, இட்ஸ் அ கோப்ரைம். கோப்ரைம்னா HCF இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். இதுக்கப்புறம் ஸ்கொயரிங் பண்ணிக்கோங்க. ஸ்கொயரிங் போத் சைட்ஸு என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 3a² b² கிடைக்கும். a² b² கிடைக்கும். 3b² இஸ் ஈக்குவல் டு a² கிடைக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 3 டிவைட்ஸ் a² எழுதலாம். உங்களுக்கே தெரியும், அக்கார்டிங் டு த தியரம் 1.2 let pங்கிறது ஒரு prime number if p divides a² that p divides a where a is a positive integer. ஸோ இங்கே தியரம் 1.2 நீங்கள் எழுதிக்கணும். அப்போ என்ன ஆகிடும், p divides a²னா அப்போ p divides a தானே, அப்போ 3 divides a. அடுத்தது திருப்பியும் நம்ம இதை a is equal to bq ப்ளஸ் ஆர் ஃபார்மேட்டில் கொண்டுட்டு வந்துடுவோம். இது என்ன ஆகிடும், a is equal to 3 எனி இன்டீஜர் cன்னு கிடைக்கும். இப்போது திருப்பி ஸ்கொயரிங் பண்ணுவோம் போத் சைட்ஸு. நான் எதுவும் தியரி எழுதலை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் போடுறேன். இது எல்லாமே √2 இஸ் irrational மெத்தடே தான். √2க்கு பதிலாக √3 இருக்குது. ஸோ ஸ்கொயரிங் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு, a² 9c² கிடைக்கும். இந்த a² பாருங்கள் இங்கே இருக்கா, அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ a² இடத்துல 3b² இஸ் ஈக்குவல் டு 9c². b² 3 அந்த பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு 9ஆல் கட் ஆகி தட் இஸ் 3c² கிடைக்கும் உங்களுக்கு. அகெயின் உங்களுக்கு இந்த ஃபார்மேட் வந்துடும். தட் இஸ் a is equal to bq ப்ளஸ் ஆர் ஃபார்மேட்டில் இருக்கனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3 divides b². திருப்பியும் தியரம் 1.2 எங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் p divides a²னா p divides a தான், அப்போ 3/b கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனு, இது செகண்ட் ஈக்குவேஷனு. ஸோ அப்போ ஃப்ரம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட்லேருந்து உங்களுக்கு என்னது, 3 இஸ் அ காமன் ஃபேக்டர் ஆஃப் a and b. 3 வந்து காமன் ஃபேக்டர். நான் சும்மா தான் எழுதுறேன், இது தியரி கிடையாது. நீங்கள் வந்து பேப்பர் போய் பாருங்கள். ஆஃப் போஸ்ட்டில் போட்டிருக்கேன் ஆஃப் a and bயில். ஸோ தேர்ஃபோர் a and b என்ன இருக்கணும், கோப்ரைம்னா என்னது, HCF வந்து 1 தான் இருக்கணும். 1க்கு பதிலாக என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ இருக்கக்கூடாது. அவர் அசம்ஷன் இஸ் ராங். அவர் அசம்ஷன் வந்து ராங். ஸோ இட்ஸ் என்ன, நம்ம எடுத்து இருக்கிறது கான்ட்ரடிக்ஷன். ஸோ பை கான்ட்ரடிக்ஷன் தேர்ஃபோர் √2 இஸ் irrational.